இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு தான் போயிருக்கேன். ஆக்சுவலி இதுதான் என்னோடய சொந்த ஊர். சொந்த ஊருக்கு கெஸ்ட்டாக போயிருக்கீங்களா யாராச்சும்? நிறைய பேர் சொந்த ஊருக்கே போக முடியாமல் கூட இருப்பீங்க. பட் நான் இந்த டைம் போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்கேயே இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு தோணுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சின்னதில் நிறைய டைம் என்னோடய சொந்த ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட யாருமே இருந்ததில்லை. இவன் என்னோடய தம்பி. என்னோடய சித்தப்பா பையன் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இப்போ தானே இவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சான் ஊரெல்லாம். இவனுக்கு திரும்பின பக்கம்லாம் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே சொந்தக்காரங்க. ஆக்சுவலி எனக்கும் சொந்தக்காரங்க. பட் எனக்கு யாரையுமே தெரியல. இதுதான் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து இருக்கிறவங்களோட கஷ்டம். அதுவும் இல்லாமல் இவனுக்கு தெரியாத வேலையே இல்லாத மாதிரி இங்கே பாருங்கள், இளநீ எனக்கு வெட்டக்கூட தெரியாது. அவன் எனக்கு வெட்டி இளநீ ஊற்றிலாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அது ஒரு ஃபீல் தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொந்த ஊர் போக பிடிக்குமா, இல்லை சிட்டி லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக போயிருந்தோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாய்.